இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். எப்பவும் தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுகிற தன்மை நமக்குள்ள இருக்குமானால் எந்த விதமான பாடுகள் வந்தாலும் அதை சகித்து கொள்ளுகிற அந்த பொறுமையை தேவன் நமக்கு கொடுப்பார். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்துல 16-18 வசனங்கள் பாருங்க. எது தேவனுடைய சித்தமா இருக்கிறது? எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்போ தேவனுடைய சித்தம் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமா இருப்பதும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் காணப்படணும், ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய், எல்லாவற்றிற்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. இதுதான் தேவனுக்குள் நாம் சந்தோஷமா இருக்கிறது என்பதுக்குரிய உண்மையான அர்த்தம். ரோமர் 12:12 பாருங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். அடுத்து நமக்கு என்ன சொல்லித்தராரு? உங்களுடைய நம்பிக்கை, எந்த ஒரு காரியம் நீங்க நடக்கணும்னு காத்திருக்கிறீர்களோ அதுல முதலாவது நாம வைக்கிற நம்பிக்கையில உறுதியா இருக்கணும் இல்லையா? அந்த நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருங்க. அந்த நம்பிக்கை நிமித்தம் வருகிற அந்த உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையா இருங்க. அந்த உபத்திரவத்திலே நீங்க ஜெபத்திலே நீங்க உறுதியா இருக்கும்போது நீங்கள் விரும்புகிற அந்த காரியங்களை, அந்த ரட்சிப்பை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார். ரோமர் 12:12 இப்படியாக சொல்லப்படுது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனம் பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அப்போ நமக்கு பலவிதமான சோதனைகள் வருது. ஒரு காரியம் நடக்கணும் போது அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த காரியம் நிறைவேறதுக்குள்ளாக நமக்கு பலவிதமான சோதனைகள் வருது. அப்போ அந்த பரீட்சையில நம்ம விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம், பொறுமையா இருக்கிறோமான்னு காண்பதற்காக கடவுள் நமக்கு வைக்கிற அந்த சோதனையில நாம் பொறுமையா இருக்கிறோமான்னு பாப்பாரு இல்லையா? அந்த பொறுமையில நாம மிகுந்த சந்தோஷமா அந்த நாட்களை நாம கடந்து போகும்போது ஏன் இதெல்லாம் நம்ம கொடுக்கிறார்னா, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படியாக பொறுமையானது பூரண கிரியை செய்யும்ன்றாரு. பொறுமை என்பது என்ன? அதுவும் ஒரு கனி இல்லையா? அந்த பொறுமையா நம்ம வெளிப்படுத்தும் போது அது பூரண கிரியை செய்யும். பொறுமை கிரியை செய்கிறதுனா என்ன? அந்த பொறுமையை நம்ம வாழ்க்கையில நடப்பித்து காட்டுறது. அப்போ ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த காரியத்துல நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் போது அதற்கான பலன் நமக்கு உண்டாகும்னு சொல்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள்னு இங்க பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிற சுவிசேஷத்துல அவர் சொல்லுகிறார். எப்பவும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. எப்பவும் நமக்கு சோதனை வருது, நம்ம கர்த்தரை விட்டு விலகும் போதுதான் நமக்கு பாடுகளும் சோதனைகளும் வருது. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியா இருக்கணும்னா தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தி வேதத்தை தியானித்து கர்த்தருக்குள்ளாக நாம் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது அப்படிப்பட்ட சோதனைகளை தேவன் தாண்டி செல்ல நமக்கு கிருபையை தருவார். மத்தேயு 5:12 பாருங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்க துன்பப்படுறீங்களா, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கிறார்களா, அப்படிப்பட்டவங்க நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீங்க மன மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா தீர்க்கதரிசிகளுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி உண்டானதுன்னு இருக்கு. நீங்க 1 ராஜாக்கள்ல நீங்க எடுத்து அந்த அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எசபேல் என்கிற ராணியும் ஆகாப் ராஜா இவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போடுறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகளையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் அவங்க வளர்த்து விடுறத பாக்குறோம். அப்போ கர்த்தரை நம்புகிறவர்கள், அவர் வார்த்தையை கொடுக்கிற தீர்க்கதரிசிகளுக்கே அப்படி ஒரு பாடு வருதுன்னா, அப்ப கர்த்தரின் நிமித்தம் நீங்க அந்த பாடுகளை அனுபவிக்கிறீங்கன்னா நீங்க கர்த்தருக்குள்ளாய் மன மகிழ்ச்சியா இருங்க. அப்ப பரலோகத்திலே உங்கள் பலன், பரலோகத்துல உங்களுக்காக தேவன் நற்பலன்களை வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல நீங்க அதை சகித்து ஓடுங்கன்னு சொல்றாரு.
அடுத்து ரோமர் 5:2 பாருங்க, அவர் மூலமாய், யார் மூலமாய்? கிறிஸ்துவின் மூலமாய் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் மெய்யான தேவன் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அதாவது பாவத்திலிருந்து நாம ரட்சிக்கப்படுறோம். அதே போல அவரை நாம் விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை அடைகிறோம். இந்த கிருபையை நீங்க விசுவாசித்து இதுல நீங்க நிலை கொண்டீங்கன்னா தேவ மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக நாம பிரவேசிப்போம் என்கிற அந்த நிச்சயத்துக்குள்ள நீங்க நம்பிக்கையா இருந்து அதையே மேன்மை பாராட்டி கொண்டிருங்கன்னு சொல்றாரு. அடுத்து 1 பேதுரு 4:13 பாருங்க, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. அதான் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுபடுறோம்னா, எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக அவரை ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அதனால தேவ அன்பை நம்ம பாக்குறோம். அப்ப அவர் நிமித்தம் இன்னைக்கு நம்ம பாடுகள் படுகிறோம்னா, அதை சகிக்கிறோம்னா, நாமும் எப்படி அவர் கிறிஸ்துவினுடைய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய புத்திரரா இருக்கிறதுனால நாமும் அவருக்கு உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம், பங்காளிகளா இருக்கிறோம். அந்த பாடுகள்ல நாமும் பங்கெடுத்துக்கிறவர்களா காணப்படுறோம். ஏன்னா கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் பாடுபடுவதனால நீங்க அவருக்கு உடன் பங்காளிகளா இருக்கிறீங்க. அதை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாரு. அப்போஸ்தலர் 16:25 பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைப்பட்டு இருக்கிறாங்க சுவிசேஷத்தின் நிமித்தம். கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு எல்லா ஊர்களிலும் போய் அவங்க பிரசங்கிக்க பண்ணும்போது அப்ப அவங்கள சிறைப்படுத்தி போடுறாங்க. அப்ப அந்த சிறைச்சாலையில அவங்க என்ன பண்ணாங்க? சோர்ந்து போனாங்களா? இல்ல, தேவனை துதித்து பாடி அவர்கள் ஜபம் பண்ணும்போது அவர்கள் கைகள்ல காலையும் போட்டு இருந்த கட்டுகளை கர்த்தர் உடைத்தருகிறார். சிறை கதவுகளை உடைத்து அவங்களை வெளியே கொண்டு வரத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம துன்பத்தின் சூழ்நிலையில சோதனையின் மத்தியில நமக்கு வருகிற போராட்டங்கள் மத்தியில கர்த்தரை நம்ம எவ்வளவாய் பற்றி கொண்டு இருக்கிறோம், எவ்வளவாய் நம்ம அவரை துதித்து மகிமைப்பற்றி கொண்டிருக்கோமோ, தேவன் பவுல் சீலாவுடைய சிறையிருப்பை எடுத்து போட்டது போல நம்முடைய சிறையிருப்பையும் எடுப்பார் எப்பொழுது நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் போது. அதனாலதான் சங்கீதம் 34:1-2 பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் எப்போதும் இருக்கும்னு தாவீது சொல்றதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அப்போ சிறுமைப்பட்ட நிலையில இருந்து அந்த தாவீது தேவன் எல்லா நிலையிலும் அவர் துதிக்கும் பொழுது, தேவனை தேடும் போது அவர் பட்சத்திலே கர்த்தர் இருந்ததுனாலதான் எல்லா சூழ்நிலையிலும் அவரை விடுதலை ஆக்கினார். இன்னைக்கு நமக்கு வருகிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாட அனுபவித்தோமானால் கூட கர்த்தருக்குள்ளாக நாம் மனமகிழ்ச்சியா இருந்து அதை சகித்து போகும்போது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மகிமையான ஸ்தானத்தை நாமும் அடைய முடியும். அதுதான் இன்னைக்கு வார்த்தையின்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமா இருக்கணும். மறுபடியும் அதை சொல்லுகிறேன்னு சொல்றார். ஆமேன்.